தூங்க விட மாட்டேங்கிறாங்க. காலையில் ஒரு 3 மணி இருக்கும். ஒரே சத்தம். இந்த பக்கம் பார்த்தா வெடிக்குது, அந்த பக்கம் பார்த்தா வானம் வெடிக்குது, இந்த பக்கம் பார்த்தா மோள தாளம்லாம் ஜம்மு ஜம்மு டம்மு டம்முன்னு காதெல்லாம் கர 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 கரன்னு இருக்குது. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஸ்டாலின் வராரு. பார்த்தா ஜெயிச்சிட்டேங்கிறாரு. ஜெயிச்சிட்டாங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அலௌன்ஸ் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி வந்தார் நம்மகிட்ட. என்னங்க ஓட்டு போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னேன், எங்கள் ஊருக்காரங்களாம் உங்களை ஜெயிக்க வைக்கவே மாட்டானுங்க. நீங்கள் கொடுத்த 1000 ரூபா ஏன்டா கொடுக்கல அப்படின்னு கேட்டால் நீ ஓட்டு போட்டா போடு, போடலாம் போ அப்படிங்கிறானுங்க. அதனால் எங்கள் ஊருக்காரங்களாம் உங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயமே இல்லை. நீங்கள் கொடுத்த காசெல்லாம் அவனுங்களை ஒட்டிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் விஜய் இருப்பார்னு பார்த்தா எல்லாம் கனவுல நடந்துருக்குது. காலைல எந்திரிச்சு பார்த்தா இப்போ தான் மணி 7 ஆகுது. இதுக்கு மேலே தான் தெரியும் யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, யார் வெளியே போவா ஆட்டத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு.